நிறைய பாருங்க फ्रेंड्स இலைய. ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணனும் फ्रेंड्स. சிக்கன் வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் ப்ரோ. காலி பண்ணோம் फ्रेंड्स. எனக்கு எவ்வளவு தோல் இருக்குங்க फ्रेंड्स. சிம்பிளா தான் இருக்கு பேபி. இத போடுன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். ஆனா பேபி இந்த கோலத்தை எப்படி போட்டுருக்காரு பாருங்க. இங்க பாருங்க. புள்ளி வச்சிட்டா மட்டும் இது கோலமா மாறிடுமா பேபி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமா ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சோ ஊருக்கு போகும்போதுலாம் அம்மா கூட ஈட்டிங் சேலஞ்ச் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. டைம் வந்து கிடையாதுனால வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி ஈட்டிங் சேலஞ்சா சிக்கன் பிரியாணி எடுத்திருக்கோம். பிரியாணி மட்டுமா எடுத்திருக்க? அது மட்டும் இல்ல, அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாருங்க फ्रेंड्स இலைய. ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணனும் फ्रेंड्स. யாருமே இது மாதிரி வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க இவருக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை செஞ்சா பச்சை மல்லாட்டை இந்த நாள்ல கிடைக்காது. அதையும் வந்து நம்ம ஈட்டிங் சேலஞ்சில வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு அடுத்து வந்து பிரியா போகணுன்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து சாப்பிடுறதுக்கு தனியா வாங்கி வந்தாரு. இலை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இல்ல கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை மல்லாட்டை கழுவி ஆமா இந்த பழம் காய்கறி எதையும் விடல எல்லாத்தையும் எடுத்து வந்து அடிக்க வச்சிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி 65 அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், ஆனியன் ரைத்தா, பச்சை மல்லாட்டை, முட்டை, ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறம் அவ்வளவுதான். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. யார் வந்து ஈட்டிங் சேலஞ்ச்ல வின் பண்றாங்க இல்ல இப்ப எப்படியா இருந்தாலும் நான் தான் வின் பண்ண போறேன். வின் பண்ணதுக்கு அப்புறம் சங்கீதாக்கு ஒரு வேற லெவலான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. நான் ஜெயிச்சிட்டு வந்து பேசுறேன் फ्रेंड्स. எவ்வளவு கான்ஃபிடென்ட் பாத்தியா? வாய் உதறலாம் விடாது. என்கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது फ्रेंड्स. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ கோ. பிரியாணி அருமையா இருக்கு. நான் செய்யலாம். Distorsión. செத்து பையில தெரிஞ்சிருக்காங்க யார் என்ன காரணம். இவரு பாசத்துல என் இடையில மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட மட்டும் நிறைய இருக்கு எல்லாமே. டிவைட் பண்ணிதான் எனக்கு வேற தெரியல. இவர் வந்து கலந்து கட்டி எல்லாத்தையும் இலையில வச்சிருக்காரு. இது கூட இந்த காம்பினேஷன்லாம் சாப்பிடலாமா நானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பாக்கலாம். ஆமா இது கூட இது சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும். அதெல்லாம் நாங்க எதுவும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுதான் இதுக்கு மேல நம்மளால சாப்பிடவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு பேபி தான் வின் பண்ணுவாரு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே காலி பண்றாரு. என் வாய் மட்டும் அசை போட்டுனே தான் இருக்கு. பேபியாவது பேசுறாரு நடுவுல. முதல்ல பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். வாய் நிக்காம அசை போட்டுனே இருக்கேன். அப்படியே வந்து எதுவுமே காலியாக மாட்டேங்குது அந்த இடத்துல. நீங்களே வந்து இலையில இருக்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவலா இருக்குதா இல்ல சங்கீதா தட்டுல அதிகமா இருக்கா? பேபி ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நாங்க சாப்பிடும் போது நான் நிறைய சாப்பிடணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாரு. எனக்கும் கொஞ்சம் நிறைய ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாரு. அது மாதிரி ஒரே ஒரு பிரியாணி தான் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பாசத்துல அதிகமா வச்சிட்டாரா நான் தெரியல. அதான் எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. பாசத்துல அதிகமா வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் எல்லாம் எடுத்து ஓரம் வச்சிடலாம் பேபி. வாழைப்பழமும் சாப்பிடலாம். ஆப்பிள் எல்லாம் போட்டுல இருந்து நான் விலக்கி வைக்கிறேன். அவ்வளவு
சேலஞ்சில இருந்து ஒரு பொருளா எக்ஸிட் ஆகுது. நான் பேபி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ண போறேன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ரிவீட் எடுத்துட்டு போல. அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். டெய்லி நான் கோலம் போடும்போது வந்து பாத்தேன்னா இது சரியில்லை அது சரியில்லை புள்ளி நிறைய மாட்டேன் கோடு நிறைய போட மாட்டேன்ல உனக்கு கோலம் போடலாம்னு சொல்லிட்டு நான் யூடியூப் வந்து ஏதாவது ஒரு கோலம் டிசைன் கொடுத்து அந்த டிசைனை நீ போடணும்னு சொல்லிட்டு நான் போட்டு எல்லாரும் பார்த்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு அசிங்கமா போயிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா போடுற கோலத்தை விட நான் நல்லா போடுவேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால உனக்கு தான் பல்ப் ஆகும். பரவாயில்லையா? பாக்கலாம். சங்கீதா பனிஷ்மெண்ட் ரெடியா? போட்டிக்கு சார் இப்பதான் நான் போட்டியே தயாராக போறேன் பாத்து. ஃப்ரெண்ட்ஸ் நான் ரவரவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு வாயில அள்ளி மொத்தமா சேர்த்து சத்தம் கேக்குதா? சத்தம். ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வின்னர் நினைக்கிறேன். பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முட்டை சாப்பிட்டுட்டேன். எல்லாம் முடிச்சிட்டேன். மல்லாட்டை என் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மல்லாட்டை வேர்க்கடலையும் இதுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை உரிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா திருட்டு வேலை பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் பாப்பா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மல்லாட்டா எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் வை மேல வையா. திருட்டுத்தனம் எல்லாம் பண்ண கூடாதுங்க வைய. எப்பவுமே இதே திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கலாம்னு பாக்குற. நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்காது. பிரியாணி சாப்பிட்டு இந்த பச்சை வேர்க்கடலை சாப்பிடும் போது எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா இருக்கு. உரிக்கவே முடியலையா மல்லாட்டைய? ஐயோ எனக்கு ஈக்குவலா வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். மாய் ஒரு பக்கம் வேலை செய்து கை ஒரு பக்கம் வேலை பார்த்துமே இருக்கு. யாரு ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி முந்திரி சேலஞ்சில தோத்துட்டாரு சங்கீதா. பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன கை வடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லாட்டை உரிக்க முடியல. கை கழுவதுனால ஐயோ ஒரு மல்லாட்டை ஊந்துட்டு அந்த மல்லாட்டையை சங்கீதா கணக்கு வச்சுக்குவாரு. ஐயோ அது தேடி மல்லாட்டை காணோம் சங்கீதா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் மல்லாட்டை காணோம். அந்த ஒரு மல்லாட்டை தேடி கண்டுபிடிச்சு வருவா. நீ தோல்விதான். மல்லாட்டை காணாமே. தோல் தான் சங்கீதா உந்துது. மல்லாட்டை உள்ள தோல் தான் கிடக்குது. மல்லாட்டை உள்ள வெறும் தோல் மட்டும் தான் உந்துக்குது. சங்கீதா என்ன கொஞ்ச நேரத்துல அவ்வளவு வேகமா சாப்பிட்டியா? நிறைய சாப்பிட்ட மாதிரி நிறைய இருக்குது. ஒரு தடவை தான் சீட் பண்ணுவாங்க. எல்லா டைம் சீட் பண்ணுவாங்க. சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாக்குறவங்க கரெக்டா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணிருக்காளா என்னன்னு தெரியல. நான் எல்லா மல்லாட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. மல்லாட்டையும் காணோம். இருந்தாலும் நான் தான் வின் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எனக்கு இன்னும் மல்லாட்டை வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆன மாதிரி தான் தெரியுது. சங்கீதா திட்டு வேலை பண்றாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்க சிக்கனை சாப்பிடணும் நீ. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சிக்கன் பீஸ் நல்லாவே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒத்துக்க.
நம்ம விட லீடிங்ல போயிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் போல. எனக்கு எவ்வளவு தோல் இருப்பானா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமே நீ ஏதாவது ஏமாத்திர செய்கிற என்ன முடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். வரவே மாட்டேங்குது. வாழைப்பழம் வர போயிட்டு இருக்கேன். வாழைப்பழம் வேர்க்கடலை மிக்ஸ் ஆகி உள்ள போகுது. சுத்தமா முடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல எடுத்து முழுங்கிடுறோம் உனக்கு. நான் லீடிங்ல போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல என்ன ஓவர்டேக் பண்ணிட்டேன். வராது. சிக்கன் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட ஆப்பிள் கண்ணு உண்டா? ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாத்தீங்களா? இப்பதான் சிக்கன் எடுத்து உதறி போட்டு வாழ தூண்ணா. ஏமாத்துறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வின்னர். எல்லாத்தையும் சூப்பரா சாப்பிட்டேன். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச். நான் வின் பண்ணிட்டேன். இந்த சேலஞ்ச் வந்து நியாயமாவே நடக்கல. என்னப்பா ஃப்ராடு தானே பண்ணிட்டா சங்கீதா? நானே ஃப்ராட் பண்ண ஒண்ணுமே பண்ணல. இந்த சேலஞ்ச் வந்து சங்கீதா ஃப்ராடு பண்ணிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மல்லாட்டை விழுந்துருத்துன்னு எடுக்க போன கேப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க இருந்து சிக்கனையும் காணும். இப்போதான் சிக்கன் தராங்க. சிக்கன் தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பிள் தான் வேணாம். ஆப்பிள் வேணும்னு எடுத்து வச்சிட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முயல் ஆமை கதை. புரியுதா? முயல் என்னதான் வேகமா ஓடினாலும் பின்னாடி ஸ்லோவா வந்த ஆமை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடுச்சு. தண்ணி குடிச்சு. இது வந்து கண்டிப்பா வந்து நியாயமா ஜெயிக்கல. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு வந்து கரெக்டா நியாயமா ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். நீங்க கமெண்ட் பண்றத பொறுத்து இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஏன் பாக்குறவங்களுக்கு தெரியாதா? நீ வேணா கேமரா எடுத்து ரீவைண்ட் பண்ணி பாரு. பாக்குறவங்களுக்கு தெரியுமே. நீ பாரு, எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு பனிஷ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டேன். பேபி வந்து கோலம் போட்டே ஆகணும். நான் கொடுக்குற டிசைனா அதே மாதிரி கோலம் போட்டு காட்டணும். அதுதான் வந்து இன்னைக்கு பனிஷ்மெண்ட். கண்டிப்பா நீ செஞ்சே ஆவற. இப்ப சாயங்காலம் போடணுமா கோலம்? போடு. இல்ல காலையில எல்லாரும் வாசல் போய் கோலம் போடுவாங்க, அப்ப போடு. இல்ல சாயங்காலமே போறேன். உன்னை கோலம் போட காலையே கூட்டா ரோட்ல என்ன எட்டி பாத்துன்னு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பிட்டு எட்டுன்னு வந்து கோலம் போட சொல்றாரு. அதான் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் கோலம் போட்டு போயிட்டாங்களான்னு பாரு. யாரும் இல்ல. உன் கை விட்டு இங்க காட்டு. நீங்க போடுற மாதிரி சூப்பரா. ஹேய், வாசல் எந்த பக்கம் இருக்கு? நீ எந்த சைடு உக்காந்துன்னு இருக்க? நீ வாசல் பக்கம் இருக்க கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கான் கோலம். அதை கரெக்டா போடுறாரான்னு பாப்போம். என்ன இது? ஒழுங்கா இழுக்கணும். ஒழுங்கா இழுக்க தெரியாது அவனுக்கு. மழை 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 மழைன்னு இருக்குது. கோலமாவனா மழை மழை தான் இருக்கும். இது எனக்கு கோலமாவான்னு டவுட்டா இருக்குது. செய்யுது கோலமாவா தான் கரெக்டா வருமே லைன். இது ஏன் வரமாட்டுது? ஒரு லைன் இழுக்க தெரியல. விட்டு 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 இழுக்கிற. கோலமாவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஏமாத்துது சங்கீதா. நான் ஜெயிக்க கூடாதுன்னு ஏதோ ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காரு. கோலமாவு போட்டுருக்குதுல. கோலமாவு தான். நீ கோடை போடு. அப்ப ஏன் கோடே வர மாட்டேது? நீ ஏன் உனக்கு போட தெரியல. காமெடிலாம் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேபி போட்ட கோலம். அப்படியே இங்க பாருங்க, புள்ளி வைக்க மாட்டான். புள்ளி வச்சிட்டா மட்டும் இது கோலமா மாறிடுமா பேபி? இது என்னடா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட கோலம் சொல்லிட்டு
பக்கத்து வீட்டு அக்கா வந்து கழுவி தள்ளிட்டு போறாங்க பாரு நம்ம வீட்டு அக்கா கீழே இருக்கிறவங்க. எவ்வளோ மட்டமா கோலம் போட்டிருக்க நீ வந்து என் கோலத்தை நீ வந்து டெய்லியும் கலாய்க்கிற. இதுக்கப்புறம் என் கோலத்தை ஏதாவது நீ கலாய்ச்ச அவ்வளோதான் உனக்கு. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோலமாவே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ மழை மழைன்னு இருக்குது. எனக்கு ஏதோ மாவு தான் நினைக்கிறேன். நீ கோலம் போடுவா இந்த மாவுல வா. அதுல கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ். இப்போ நீ எவ்வளோ கோலம் போடுறேன்னு நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக கோலமே போட முடியல. இருந்தாலுமே நான் போட்டிருக்கேன். நீ அந்த மாவில் கோலம் போடுவேன் வா. இன்னைக்கு உனக்கு தான் போட்டி. நீ போட்டு அவ்வளோதான் வேலை சொல்லி முடியும். இல்லை இந்த சைடில் போட்டு காட்டு. எனக்கு வந்து இல்லை நீ பிரியாணி சேலஞ்சிலையும் தோத்துட்ட. தோத்ததும் இல்லாமல் எனக்கு வேற இப்போ பனிஷ்மெண்ட் வேற. அந்த பனிஷ்மெண்ட்லேயும் இப்போ ஃப்ராடு தானே பண்ணுறேன். கொஞ்சமா கலக்க வேண்டிய எங்க நான் எங்கன்னா நல்ல பேருவேன். உன்னை விட நல்லா போட்டுருந்தா என்ன பண்றதுன்னு போறாம அதானா. எல்லாரும் அரிசி மாவு கலக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலந்துட்டேன் அவ்வளவுதான். அரிசி மாவும் அது கூட வந்து கோலம் வச்சு கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் அதிகமா போட்டுட்டா அதான் மழைன்னு வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரி வா வா நீ போடுவா. போதும் நீ போட்டதே. இல்ல நீ போட்டு காட்டு. ஏன் எனக்கு ஏன் வரல? இல்லைன்னா இந்த கோலம் இந்நேரம் அல்டிமேட்டா வந்திருக்கும். அதுக்கான காரணம் நீ தான். ஏன் இந்த மாதிரி கேவலமா வந்திருக்குன்னு. கார்ன்ஃபிளவர் மாவு போட்டேன். எப்படி கார்ன்ஃபிளவர் மாவு போட்டியா? இரு இது வருது என்ன கோலம்? எங்க என்ன வருது? என்ன வருது இல்ல? இப்போ வருதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் கோலம் இந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் வந்து கொஞ்சமா சேர்க்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். போட்டி இல்ல. கோல மாவுல யாராவது கார்ன்ஃபிளவர் மாவு கலப்பாங்களா? வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இது என்னம்மா இது கோலத்தை கிறுக்கி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. நல்லாவே இல்லை செய்யுங்க. நல்லா இல்லதான் நீ போட்ட கோலம். நீ போட்டது மட்டும் அழகா இருக்குதா? சூப்பரா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட கோலம் இந்நேரம் நல்ல கோலமாவு இருந்ததுன்னா எல்லாரும் என்னை பாராட்டி இருப்பீங்க. சரிதா? கோலம் எப்படி போட்டிருக்கேன் பாரு. அல்டிமேட்டா பாத்துக்க தெரிஞ்சுக்க. இப்ப மேக்கப் போடணும். கோலம் போட்டதை பார்த்தாம இதெல்லாம் வைக்கவே நல்லாதான் இருக்கு. என்ன மாதிரியே பண்ற லாஸ்ட்ல வந்து நல்லா அந்த கோலத்தையும். ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டாரு. நான் வந்து என்னோட திறமைய காட்டியே தீருவேன்னு சொல்லிட்டு கலர் கோலமாவிலே வந்து பாத்தீங்கன்னா அழகா போட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாதான் பேபி இருக்குது. லாங் ஷாட்ல பார்த்தா சூப்பரா கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்னும் லைன் தான் ஒழுங்கா வர மாட்டேது. கோணையா போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்டது. ஆனா இவரு கொடுத்தது அந்த ஒரு டைலாக் வருமே தெரியுமா? அது மாதிரி இந்த கோலம் தான் வந்து நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் தான் சங்கீதா என்கிட்ட போட சொன்னது. ஆமா சிம்பிளா தான் இருக்கு பேபி. இத போடுன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். ஆனா பேபி இந்த கோலத்தை எப்படி போட்டிருக்காரு பாருங்க. பாருங்க பாத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டை எல்லாம் ஒழுங்காவே போடல பேபி. கொம்பா போட்டு வச்சிருக்கீங்க. வட்ட வட்டமா ரவுண்டா போட்டுருக்காங்க. கோலம் குழந்தை கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க சங்கீதா நீ கிறுக்குந்தோம் வினோத் கிறுக்குந்தோ ஒரே மாதிரிதான் இருக்கு. நல்லா சொல்லு. அது நீ சொல்லாத அவங்க சொல்லுவாங்க. என் பொண்ணு சிரிக்குது பாரு. அப்பா கோலம் போறத பார்த்து சிரிக்கிறியாமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டியை வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நான் நல்லதான் போடுவேன்னு சொல்லிட்டு கலர் கோலமாவெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். நீ எப்படியா இருந்தாலும் நீ நல்ல கோலமாவா கொடுத்திருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். சரி நாளைக்கு தரேன்னா இப்ப நாளைக்கு ஒரு டிசைன் போட்டுருவோம் கை ஒண்ணுத்துல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல அப்படியே ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. அது மாதிரி இருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.